தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கும்படி நம்மை முழு இருதயத்தோடும் நாம் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி நம்மை நாமே அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவரே நீர் சொன்னீரே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கியதற்காக, பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் நடுவிலே ஜீவ ஜோதியாய் நீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றவரே, இந்த வேளையிலே உம்மை தாகத்தோடு தேடுகிற, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற, உம்மில் உறவாட தங்களையே ஒப்பு கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறீரோ, அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறீரோ, அருவியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி நம்மை சுத்திகரித்திருக்கிறபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே அருவியேயுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அருவியேயுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பார்க்கிறவரே, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறதப்பா, ஆனாலும் நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிறீரே. உங்க நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க, வீரா பாலா கரா தூரனா மனா மாரா தூரணி ஷபா ரபா வீரலா பாலா கர. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவிகொடா. எல்லா அக்கிரமங்களும் நீக்கி நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருக்கு நம்மை மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரத்திலே அவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், பிரியமில்லாத பார்வைகள், பிரியமில்லாத செயல்பாடுகள், கிரியைகள், அவிசுவாசங்கள், கெட்ட வார்த்தைகள் ஒருவேளை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டிருந்தால், நம்முடைய இருதயத்திலிருந்து அழுக்கான சிந்தனைகள் எழும்பியிருந்தால், அவருடைய பலி பீடத்திலே வைத்து, ஆண்டவரே நீரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நீரே எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, எத்தனை வருடங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்குள் இருக்கலாம், எத்தனை வருடங்கள் இருந்தாலும் ஓ இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும். என் உள்ளத்தை பாரும் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் நடுவாக எதுவும் இராதபடிக்கு உம்முடைய பலிபீடத்திலே என் உள்ளத்தை படைக்கிறேன் ஆண்டவரே. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே அருவியேயுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. நெஞ்சம் வாரீரோ. கரங்களை உயர்த்தி, யாருமே காண முடியாத எங்கள் உள்ளத்தை காண்கிறவரே, என்னை காண்கிற தேவனே, குறைவுகளிலெல்லாம் கிருபையை தந்து வழிநடத்துகிறவரே, நீர் தந்த இந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் கரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். உலகத்திலே அநேக மார்த்தாள்கள் உண்டு, எல்லாவற்றிற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது, அப்படித்தானே? ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு மாத்திரம் நேரம் ஒதுக்குவது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. அப்படியா? இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாம் நம்மை விட்டு எடுபடும், எல்லாமே போயிடும். ஒருவேளை செல்வம், புகழ், பேர், அந்தஸ்து, அழகு, நம்முடைய ஆரோக்கியம்,
உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு ஒரு நாள் எடுபட்டு தான் போகும். ஆனால் தேவையானது ஒன்று மாத்திரம் நம்மை விட்டு எடுபடாது. எது தெரியுமா? அது தேவ சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவையானது, பக்கத்தில் சொல்லுங்க, தேவையானது ஒண்ணுதான் முக்கியம். எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதுல முக்கியமான ஒன்று, பிரதானமானது ஒன்று, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு எது? தேவனுடைய சமூகம். அந்த பங்கை அவள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல, நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதிக்கிற நேரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. அதை உணர்ந்த சங்கீதக்காரன் தான் எழுதுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. பாடுவோம். என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அல்லவா? நம்முடைய ஆனந்தத்தினால், பேரின்பத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவீராக. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார்கள், பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார்கள், பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, மாறினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பா. ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா, என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமோனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தமோனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே புத்தியால், நன்மையால் உன் வாயை
வயது கழுகை போல் பலங்கொண்டு, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவரருள், சாமி பயமுள்ளவர் மேலவரருள், சாலமும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, மண்ணில் உன் பாவம் அகன்றத தூரமே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நல்ல கரங்களை தட்டி, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமா எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அப்படியே தமக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பக்கத்தில் சொல்ல, உங்க மேல அவர் வச்சிருக்க கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் தூரம் உண்டா? தூரமே கிடையாது, முடிவே இல்லாத அவ்வளவு கிருபை. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். Hallelujah. With everlasting kindness I will have mercy upon you. Everlastingனா முடிவே இல்லாதது, அப்படிப்பட்ட கிருபை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சில வேளைகளே பிள்ளைகள் சேட்டை செய்யும்போது போடலான்னு தோணும், அப்படிதானே? ஆனால் எவ்வளவுதான் கொடூரமான தகப்பனா இருந்தாலும், ஒருவேளை அப்படியே அடித்து விட்டாலும் கூட பிள்ளையை கண்டு மனதுருகிறவராக இருக்கிறார். அதுதான் தகப்பனுடைய இருதயம். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். இமை பொழுது நம்மை கைவிட்டாலும் இரக்கங்களால், உருக்கமான இரக்கங்களால் நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார். பாடுவோமா? தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினா, எந்த வேளையும் அவரோடு தங்கினா, சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அவர் தாயை போல இரக்கமுடையவர், தகப்பனை போல தோளின் மேல் சுமந்து நம்மை நடத்தி வந்தவர். இதுவரைக்கும் நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறாராம். பூமி அந்தரத்தில் தொங்குது அப்படின்னா நாம எங்க தொங்குறோம்? நாமும் அந்தரத்தில் தான் தொங்குகிறோம். ஒருவேளை பூமியோடு
நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஏன்? பூமியுடைய ஈர்ப்பு விசை, அந்த புவியீர்ப்பு விசையினால் பூமி நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி எப்படி அந்தரத்துக்குள் தொங்குகிறது என்று யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அத்தனை கிரகங்களும் ஒழுங்கும் கிரமமாக சூரியனை பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த தூரம் பிசகாதபடி, ஒரு அடி கூட பிசகாதபடி அவைகள் சுற்றி வட்ட பாதையிலே சுற்றி வருகிறதே. இன்றைக்கு நாம் சூரியனை சுற்றி இருக்கிற இடத்திலே, சரியான இந்த இடத்திலே ஒரு வருடம் கழித்து மீண்டும் பூமி இந்த இடத்துல இருக்கும். எப்படி கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொன்று கிரமமாக சுற்றுகின்றது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். கடைசியிலே ஒன்றை கண்டுபிடித்தார்கள். என்னதான்? அதுதான் ஈர்ப்பு விசை. கிரகங்களுக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு விசை இருப்பதினால்தான் அவைகள் வானத்திலே கிரமமாக சுற்ற முடிகிறது. ஆனால் அந்த ஈர்ப்பு விசை எப்படி உண்டானது என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை போலத்தான் ஒருவேளை நாம் உலகமெல்லாம் சுற்றி வரலாம், எதையெல்லாமோ செய்யலாம், பேசலாம், சாதிக்கலாம். ஆனால் நம்மை வாழ வைப்பது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அந்த கிருபை என்கிற ஈர்ப்பு விசைதான் நம்மையும் கூட அந்த இடத்திலே தொங்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது. நாம் வாழும்போது, நான் கடந்த வாரத்திலே அவிநாசி சாலையிலே சென்று கொண்டிருந்த போது சைடில் தான் இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ். நான் என்னுடைய காரில் சென்று கொண்டிருந்தேன். முன்பாக ஒரு சகோதரி தன்னுடைய வயதான தாயாரை பின்பாக அமர வைத்து ஒரு 2 வீலரில் சென்று கொண்டிருந்தார்கள். சைடில் இப்படி ரோட்டுக்கு குறுக்க அந்த ஓரத்தில் நிற்குது. என்ன அவசரமோ தெரியல, ஆம்புலன்ஸ்னாலே அவசரம் தானே. வேகமாக அவர் எடுக்கிறார் ரோட்டில் ஆம்புலன்ஸ். முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த சகோதரியை அந்த 2 வீலரில் தட்டி அந்த தாயார் அப்படியே தூக்கி வீசப்பட்டார்கள் தரையிலே. நல்லவேளை ஒன்றும் பெரிதாக சேதமில்லை. யோசித்து பாருங்கள், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. ஆம்புலன்ஸே உயிரை காப்பாற்றுவதற்கு தான். ஆனால் அதுவே உயிரை கொலை செய்யக்கூடிய நேரம் கூட வருகிறது. ஆனால் நாம் எல்லாரும் எவ்வளவு, ஒருவேளை ரொம்ப ஞானமாக வண்டி ஓட்டலாம், பின்னால் வர்றவர் ஞானமாக ஓட்டுறது யார் கையில் இருக்குது? அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் கிருபையை உணர்ந்துக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா இருக்கும் போதே உணர்ந்துக்கணும். ஆமாம், யோனா மாதிரி மீனின் வயிற்றுக்கு போன பிறகு அவன் கர்த்தரை துதித்தான். மீன் வயிற்றுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும் போதே கர்த்தரை துதித்தோம். அதான் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கேன்ப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சொல்லுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் உயிரோடு வீட்டுக்கு வருவது உம்முடைய கிருபை. ஒருவேளை நான் வீட்டிலேயே இருந்தாலும் கூட நான் சாகாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும்
தொலை தூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும், தொலை தூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. சேர்ந்து கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நான்காவது மனிதனாக நின்று நம்மை காப்பது அவருடைய கிருபை. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே. நல்லா கட்டும் சத்தமா. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சேர்ந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை திடும், ஆற்றி தேற்றியே அரவணை திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே சொல்லுங்க. தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே. அவருடைய கிருபையை உணர்ந்து தேவ கிருபையே. நல்ல கைகளை தட்டி, ஓ தகப்பனே உமக்கு நன்றி.
நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல். கிருபை என்பது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்படின்னா நம்ம வேலை பார்த்து நமக்கு சம்பளம் கிடைச்சா அதுக்கு பேர் கூலி. வேலையே பார்க்காம நம்ம ஓனரோ இல்லை பிஸ்னஸே பண்ணாமல் நம்ம கஸ்டமரோ நம்மளை கூப்பிட்டு, சார் ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்தாங்க 1,00,000 ரூபா அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான். நாம் எந்த கிரியையும் செய்யாமல் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்தோம்? நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்குவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை புனித நதியில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் கரைந்து போகுமோ? இல்லை. அன்றியும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத்தில் இமயமலையிலே அந்த பனிபடர்ந்த மலையிலே நடந்து கொண்டிருந்த போது அவருடைய கால் சில வேளைகளில் குளிர் அதிகமாகும் போது சின்ன கல் பட்டாலும் வெட்டிடும் பாருங்க. அப்படியே கால்லாம் வெட்டி அவர் ரத்தம் தோய்ந்த கால்களோடு நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அந்த வெண்மையான பனிபடர்ந்த மலையிலே அவர் கால் சென்ற பாதங்கள் எல்லாம் இரத்த கரை படிந்திருந்ததை கண்டு அவ்வழியே சென்ற இன்னொரு வழிப்போக்கர், ஏன் இவ்வளவு காயத்தோடு நீங்கள் நடந்து செல்கிறீர்கள்? சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாமே. இவ்வளவு வலியோடு வேதனையோடு ஏன் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும்? அவர் ஏன் அந்த பயணத்தை தொடர்ந்தார்? ஆண்டவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக சென்றார். அப்பொழுது அவர் சொன்னார், கல்வாரி சிலுவையிலே எனக்காக தன்னுடைய இரத்தத்தை, எனக்காக மாத்திரமல்ல முழு உலகத்திற்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தின எம் பெருமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னை கண்டு அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக, அவரை பிரதிபலிக்கும்படியாக என் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நான் முன்பாக செல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். நாமும் கூட அப்படி அர்ப்பணிப்போமா? ஒருவேளை சுமூகமான சூழ்நிலையோ சாதகமான சூழ்நிலையோ இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே பல வேளைகளிலே நெருக்கங்கள், பாடுகள், ஏன் குடியிருக்கிற வீட்டிலிருந்து கூட உங்களை துரத்துகிற நிலைமைகள் வரலாம். சொந்த உறவுகளே உங்களை வெறுத்து நீங்கள் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை தொடர்ந்து பிரதிபலிப்பீர்கள் என்றால் அவர் சொன்னபடி நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அவருக்கு ஈடு, அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடு ஒன்றுமே கிடையாது. எத்தனை நன்றி சொல்ல முடியும்? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. பாட்டு மாறிடுச்சு பிரதர். எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை என் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த அதிசயமே செய்யலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இதுவரைக்கும் அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடும்போது அப்படியே சின்ன வயதிலிருந்து எல்லா அதிசயத்தை ஆண்டவர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. சேர்ந்து எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ?
சொன்னாலும் என் வாழ்நாயிடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாயிடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. ஏற்ற வேளையில் உம் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை நான் எண்ணி பாடுவேன் ஆண்டவரே. சோர்ந்திட்ட வேளையிலே உம்முடைய கிருபைகளை தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்தீரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. சில வேளைகளிலே நம்முடைய பாடுகளை, துன்பங்களை மற்றவரிடம் சொல்ல முடியாத நேரம் வரும்போது ஒரே ஒருவரிடம் சொல்ல முடியும். அவர் யார்? அவர்தான் இயேசு. அவர் எல்லாரும் நம்மை ஒருவேளை நெருக்கத்தின் வேளையிலே இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று பேதுரு சொன்னார். ஆனால் முதல் ஆளாக ஓடி போயிட்டார். அப்படித்தானே? எல்லாரும் அவரை கைவிட்ட நேரம், தனிமையான நேரம். அவர் தேவாதி தேவனாக இருந்த போதும் கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு மனிதனாய் வாழும்போது என்ன பிரச்சனைகளையெல்லாம் சந்திக்க கூடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவைகளெல்லாம் சம்பவித்தன. ஆண்டவர் தனிமையில் இருந்தார். நீங்களும் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்களோ? என் வேதனையை புரிந்து கொள்ளுபவர் யாருமே இல்லையே, என்னை யாருமே புரிந்து கொள்வதற்கில்லையே என்று யாரிடத்தில் போய் என் பிரச்சனைகளை சொல்ல முடியும்? அநேகர் நம்முடைய பிரச்சனைகளை போய் மற்றவர்களிடத்தில் சொன்னால் ஒருவேளை அவர்கள் நினைப்பார்கள், இவன் பிரச்சனையோட நம்ம பிரச்சனை பரவாயில்ல போல இருக்க அப்படின்னு நினைக்கலாம். சிலர் என்ன நினைப்பார்கள், இவர் பிரச்சனையை சொல்றாரு, என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைத்து அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் பாரங்களை கொண்டு இறக்கி வைக்கும்போது 100% முற்றுமுடிய உங்களையே நோக்கி பார்த்து உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அதற்கு விடுதலையை தருகிறவர், அதற்கு தீர்வை தரு. எத்தனை பேருக்கு அப்படி தந்திருக்கிறார்? நல்ல கைகளை தட்டி. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம், அண்ணால் அப்படித்தானே அழுதுருப்பா. அப்படித்தானே? தேவாலயத்திலேயே போய் அப்படி அழுதா அப்படின்னா, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததுன்னா தனிமையில் எவ்வளவு நாள் அழுதிருப்பாள். ஆனால்
உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். ஒருவேளை நீங்கள் எத்தனையோ நாள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம். என் கண்ணீரெல்லாம் வெறுமையாய் போயிற்றே என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்தியில் வைத்திருக்கிறார், ரெடியாக வச்சிருக்கிறார். அப்படிதானே? ஊறுகாய் கெட்டு போகவே போகாது, ஏற்ற வேளையே நமக்கு பயன்படும். அதே போல ஆண்டவர் ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழா ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழா ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன எதிர்காலம், என்ன ஃபியூச்சர்? ரொம்ப செல்ல பிள்ளை, அப்படிதானே? பல வர்ண அங்கி அழகா அப்பா செய்து கொடுத்தார். அவ்வளவு செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடுச்சு. பாழான குழியில், தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டாங்க. என்ன நம்பிக்கை? அவ்வளோதான், எதிர்காலம் அஸ்தமனமானது. அப்படி தானே அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்தார். அவரை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு சென்றார்கள். விற்கப்பட்டான். ஆனால் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் தலையை உயர்த்தினார். பார்வோனை தவிர பார்வோனுக்கு அடுத்தபடி யோசேப்பின் உத்தரவில்லாமல், பார்வோன் சொன்னான், யோசேப்பின் உத்தரவில்லாமல் ஒருத்தனும் கையை காலை கூட ஆட்டக்கூடாது. அவ்வளவு பெரிய மகிமை. எந்த சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போட்டார்களோ அதே சகோதரர்கள் அவனிடத்திலே ஆகாரம் கொள்ளும்படி வந்தார்கள். கர்த்தரும் அப்படியே உங்கள் தலையை உயர்த்துவார். எழுந்து நிற்போமா? அவர் நீங்கள் தனிமையில் விடுகிற கண்ணீரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் புறக்கணிப்பதில்லை. தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எத்தனை நாள் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வேதனைகளை தேவைகளை சந்திப்பவர் யார்? ஆனால் ஒரு தேவன் உண்டு. ஏற்ற காலத்திலே அவருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும் எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும். யோசேப்புடைய கால் சங்கிலினால் ஒடுக்கப்பட்டிருந்ததை பாருங்க, அதை போலவே ஒடுக்கப்பட்டு கிடக்கிறனே. ஆனால் ஒன்று, அந்த வசனம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. தீரலாபா ராதுரானா ஷபா ராபா, எல்லாரும் வாய்களை திறந்து ஊரா கதாரான். This is a personal time between you and God who made you. உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாய் இருக்கிற தனிப்பட்ட நேரம் அது. ஒருவேளை நாம் நூற்றுக்கணக்காய் கூடி இங்கு ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தனித்தனியாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார்.
உங்களோடு பேசுகிறார். ரீபாலா கரதூர நீங்கள் பேசுங்க அவரோட, வாய்களை திறந்து. ரீபாலா ஷக்கரதூர நாம மரதூரல பாலா கரதூர நீ ஷப ரபா தர நாம நாம ரபா தபா ரபா. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிற தரிசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை. எபினேசரே ஆராதனை. இதுவரைக்கும் உதவினீங்களாப்பா, இதுவரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா ஆண்டவரே, இனிமேல நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கப்பா. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தே. ஓ, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, இடுவேனும் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? எபினேசரே ஆராதனை. அடி உங்களைத்தானப்பா நம்பி இருக்கிறோம். எபினேசரே ஆராதனை. நிரப்புங்க ஆண்டவரே கிருபையினாலே. ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தா என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் இடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே. உங்க இருதயத்தை ஊற்றுங்க, முழு இருதயத்தோடு அவரை
அப்படி தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நான் உம்மை தேட எனக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை. கரங்களை அசைத்து துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. மண்டியிடுவே உம் பாதத்திலே. எங்களுக்காக மனிதனாக பிறந்து வளர்ந்து பாடுபட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தை வீற்றுக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, வலுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே வல்லமை உள்ளவருமாய் இருக்கிற உமக்கு சதா காலமும் சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் நல்ல உற்சாகமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்வம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கோங்க, பைபிளை திருப்பிக்கோங்க. நம்ம யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம ஸ்தோத்திரம். எல்லோரும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து எடுத்துட்டிங்களா? சரி, எடுத்துட்டிங்களா? எடுக்கலையா? ஓ, பைபிள் வீட்டிலே எடுக்க மாட்டீங்களோ? சரி, எல்லாம் சேர்ந்து எடுப்போம். எடுத்து வாசிக்கலாமா? எல்லாம். ஜனங்கள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவின் சமமான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விருத்தசேதனம் ஆண்டவர் செய்யும்படியாக யோசுவாவு மூலமாக இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாத. இஸ்ரவேலுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்தது, ஆண் பிள்ளைகள் எல்லாருடைய நுனித்தோள்கள் என்னச்சுன்னா நீக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு என்னச்சுன்னா நியமத்தை கட்டளையே என்னச்சுன்னா ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இஸ்ரவேலில் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்த உடனே அவன் 8ஆம் நாளில் போய் என்ன செய்தான்? தானும் தன்னுடைய குமாரன் என்ன செய்தார்கள்? விருத்த சேதனம் பண்ணினான். அதே போல் என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஈசாக்கு பிறந்த பொழுது என்ன சின்ன அதே மாதிரி செய்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த விருத்த சேதனத்தை குறித்து வேதத்தில் ஆண்டவர் என்னச்சுன்னா அந்த நுனித்தோல் அகற்றுதல் அதை என்னச்சுன்னா ஆண்டவர் வலியுறுத்தி வைத்தார். ஒரு தடவை என்னச்சுன்னா மோசே அவருடைய என்னச்சுன்னா பிள்ளைக்கு நுனித்தோல் அது விருத்த சேதனம் செய்யப்படலை. அவருடைய மனைவி என்னச்சுன்னா அதற்கு ஒரு தடையாக இருந்திருப்பாளோ என்று நினைக்கிறேன். கர்த்தர் மோசையோடு பேசினா, நீ வா இந்த ஜனங்களை கொண்டு போய் என்னச்சுன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனோம், என் ஜனத்தை ஆராதிக்க விடுன்னு சொல்லி அவங்க போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவங்க கூட பேசுகிறார். ஆண்டு வரப்போகிற திட்டத்தெல்லாம் கொடுக்குறார். இதெல்லாம் கேட்டுட்டு வரும் பொழுது திடீர்னு சொல்லி ஒரு தூதன் நினைச்சுன்னா கையில் பட்டயத்தோடு மோசை என்னச்சுன்னா கொலை செய்வதற்கு நிற்கிறான். அந்த நேரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவருடைய மனைவியாய் அவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உடனே தன்னுடைய மகனுடைய நுனித்தோலை அறுத்து அதற்கு முன்னாலே போட்ட பொழுது தூதன் விலகி போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். இது அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், ரத்தத்தை அதாவது இது நிமித்தம் என்னச்சுன்னா அவர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷனானான் என்று சொல்லி அவர் சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். அப்போ விருத்த சேதனம் ஒருத்தன் செய்யப்படவில்லை என்றால் அவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இஸ்ரவேலன் என்று என்னச்சுன்னா ஒரு தகுதிக்குள்ள வராமே இருந்தான். அது என்னச்சுன்னா ஒரு முக்கியமான கட்டளையாய் சொல்லப்பட்டிருந்த ஒன்று தான் அது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததியுடனும் தேவன் பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் விருத்த சேதனம். அது மட்டுமல்ல, தேவனை தங்கள் கர்த்தர் என்று என்னச்சுன்னா யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்னச்சுன்னா இஸ்ரவேலுக்கு செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த விருத்த சேதனம் அடையாளமாக இருந்தது. விசுவாசத்தினால் பெற்ற நீதியின் முத்திரை என்று கூட அதை சொல்லலாம். விருத்த சேதனத்தை தேவ மக்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் அவர்களை என்னச்சுன்னா ஆசீர்வாதத்திற்கு என்னச்சுன்னா தகுதி உள்ளாக்கினது இந்த விருத்த சேதனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் என்பது ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கு என்னச்சுன்னா ஆபிரகாமின் ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கு என்னச்சுன்னா அது நியமனமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமும் விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போனாலும் அதற்கு முன்னால ஆண்டவர் சொன்னாரு இந்த விருத்த சேதனத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த அத்தனை நபர்களுக்கும் ஆண் மக்களுக்கு என்னச்சுன்னா விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பாக என்னச்சுன்னா 2ஆம் தரையாக விருத்த சேதனம் செய்யப்பட்டது தான் இந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தில். 40 வருஷம் அவங்க அலக்களிக்கப்பட்டு அவங்க தேசாந்திரியாய் தேசத்தை சுற்றி என்னச்சுன்னா வராங்க. அப்படி சுற்றி வந்த பொழுது அவருடைய வாயின் வார்த்தையின்படியாகவே அதில் இருக்கிற என்னச்சுன்னா முதியோர்கள் ஆண் மக்கள் எல்லாரும் மரித்த பின்பாக இளம் தலைமுறைகள் என்னச்சு அங்கே வருகிறது. அப்படி வரும் பொழுது யோசுவாவை பார்த்து கர்த்தர் அவர்கள் யோர்தானை கடந்து வந்த பின்பாக சொன்ன வார்த்தை 2ஆம் வசனத்தை பாருங்க. 5:2 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா யோசுவாவை பார்த்து அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பண்ணு என்றார் என்று வாசிக்கிறோம். உடனே அவன் அதற்கு ஆயத்தப்பட்டு அதில் இருக்கிற நினைச்ச நபர்களுக்கு நினைச்சன விருத்த சேதனம் பண்ணின உடனே கர்த்தர் எங்க நினைச்சன தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினதை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நினைச்ச 2 பிரமாணத்தை வச்சிருந்தார். ஒன்று நினைச்சன விருத்த சேதனம், இன்னொன்று பஸ்கா. இந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அது மட்டும்தான் பங்கு பெறுவதற்கு பஸ்காவில் அனுமதியும் கர்த்தர் கொடுத்திருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாதார். இன்றைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் முக்கியப்படுத்தப்பட்டு விருத்த சேதனம் இல்லாதவன் சபைக்குள்ள என்னச்சுன்னா அவன் அனுமதிக்கப்படவில்லை. அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்குள்ள வரவில்லை. அவனுக்கு பஸ்காவில் அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்படி பல காரியத்திற்கு விளக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியன் எப்படி என்னச்சுன்னா தம்முடைய பிள்ளைகளை என்னச்சுன்னா அவன் தூஷிக்க முடியும் என்று கேட்டான். விருத்த சேதனம் பண்ணாதனோட ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னான். விருத்த சேதனம் பண்ணாதனோட சம்பந்தங்களை கூடாதுன்னு சொன்னான். விருத்த சேதனம் பண்ணாதனோட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எந்த உறவுகள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பிரமாணத்தை என்னச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி வச்சிருந்தா.
அப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த என்ன சின்ன ஸ்தோத்திரம் விருத்த சேனைங்கிற நுனித்தோல் அகற்றப்படணுமா, இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில், அதை குறித்து தான் இன்றைக்கு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உபாகம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 10:16 ஆண்டோடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல், நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அமை ஸ்தோத்திரம். அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்ய ஸ்தோத்திரம், அது என்ன செய்ய, அந்த நுனித்தோல், ஆண் பிள்ளையினுடைய நுனித்தோல் அது என்ன செய்ய அகற்றப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கு அது உள்ளான நோக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எழுதி வைத்திருக்கார் என்று சொன்னா, நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அந்த இருதயத்தில் மாற்றம், இருதயத்தினுடைய அசுத்தங்கள். ஏன்னா இந்த இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது, அது வந்து கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயத்தினுடைய என்ன சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். இப்ப இந்த இருதயம் என்ன சுத்தமாகணும். அதனால தான் நீங்க மார்க் 7ஆம் அதிகாரம் ஆமை ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மார்க் 7:20 வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தை மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும், அடுத்து களவும் பொருளாசையும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து? இங்கிருந்து புறப்பட்டு வரும். இந்த இருதயத்துக்குள்ளேருந்து புறப்பட்டு வரும். அப்படி புறப்பட்டு வந்து அது என்ன செய்யுமா? அடுத்த வசனம் பாருங்களேன். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் வந்து மனுஷனை எங்கிருந்து, உள்ள இருந்து வருதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்திடும். அதனால இந்த என்ன இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யணும், விருத்த சேதனை செய்யப்படணும். அதே உபாகமம் 30:6 பாருங்க. 30:6 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. 30:6 பாருங்க. உன் தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி என்ன செய்யும்படி, பிழைக்கும்படி. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் பிடரிய கடினப்படுத்தாமல் உன் இருதயத்தை என்ன நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நீ பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் என்ன செய்தாரா, விருத்த சேதனம் பண்ணி என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாத அது விருத்த சேதனம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அமை ஸ்தோத்திரம். அன்றைக்கு சொல்லப்பட்டது நுனித்தோல் என்ன அகற்றப்படுவது, அது ஒரு ஆண் பிள்ளைக்கு மட்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அமை ஸ்தோத்திரம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நாம் எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற அத்தனை பேருடைய இருதயத்தின் நுனித்தோள்களும் அகற்றப்பட வேண்டியது தேவ பிரமாணம். ஏன் அகற்றப்படணும்? எதற்காக அகற்றப்படணும்? ஏன் இந்த இனத்தின் நுனித்தோல் அகற்றப்படணும்? இந்த இனத்தின இருதயத்திலே தான் கபடுகள் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. இந்த இருதயம் அப்படி இறைந்திருப்பதினால கர்த்தர் என்ன செய்ய போறா, என் கோபத்தை எழுப்பி அவர்களை எரித்து போடுவேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 4:4 பார்க்கும் பொழுது, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரீகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கரகம், அது என் கோபம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்க என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதை நீங்க அகற்றி போடுங்க. என்னுடைய கோபம் எழும்பி அக்கினியை போல எழும்பி அதை பட்சித்து விடக்கூடாது. அதனால தான் யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் ஞானஸ்நானம் பிரசங்கம் பண்ணுகிறான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
சமீபத்திருக்கிறது. உடனே 6ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எதை அறிக்கையிட்டு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எனவே இதை கேட்டவர்கள் அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம். அவனை பார்த்து என்ன சொன்ன? யோவான் ஞானஸ்நானம் சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்துல விரியன் பாம்பு 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், பரிசேயர்லையும் சதுசேயர்லையும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு என்ன சொன்னா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொன்னான். அங்கே சொல்லப்பட்டு என்னுடைய உக்கரகம் அக்கினியை போல எறும்பி இந்த பொல்லாம இருக்கிற உங்களை எரித்து போடும். அதை அவிப்பார் ஒருவரும் இல்லை. நான் அதனால நீங்க என்னச்சுன்னா, நான் அப்படி செய்யாம இருக்கிறேன்னா உன் இருதயத்தின் நினைச்சுன நுனித்தோல் அது என்ன விருத்த சேனை செய்யப்படும் சொன்னா. யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அம்மை விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கேட்டுட்டு 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லலாம் பாருங்க. 10ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எதுல போடப்படும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் வெட்டப்பட்டு எங்க போடப்படுமா? அக்கினில போடப்படும். அதனால நல்ல கனியை கொடு அப்படின்னு சொன்னா. அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்க வந்த ஆட்களை பார்த்து சொன்னா, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ உனக்கு குறிக்கப்பட்ட வட்டி அந்த இதுக்கு நியமத்துக்கு வட்டிக்கு மிஞ்சி ஒன்றும் வாங்காத அப்படின்னு சொன்னா. அவங்க நீ நியாயத்தை புரட்டாத என்று யுத்தம் பண்ணுகிறவனை பார்த்து என்ன படைவீரலை பார்த்து சொன்னா. எனவே நீதி செய்யணும், நியாயம் செய்யணும் அப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது என்ன? இருதயத்தின் நுனித்தோள்கள் அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயம் சுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் என்ன ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 2:28-29, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. அது புறம்பாய் செய்யப்படுகிற விருத்த சேதனம். வெளி தோற்றத்தின்படி ஆண் மகனுடைய நுனித்தோல் அகற்றப்படுவது அந்த விருத்த சேதனம் அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. வசனம் சொல்லு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. கை வைத்தல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. எப்போ ஆவியினாலே நாம் என்ன மறுபிறப்பு அடைகிறோமோ, எப்போ ஆவியினாலே புது மனுஷனாய் மாறுகிறோமோ, எப்போ ஆவியினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் உள்ள இருக்கிற அசடிகள், உள்ள இருக்கிற கசப்புகள், தேவனுக்கு அருவருக்கிற காரியங்கள் மாறுகிறதோ, அன்றைக்கு தான் நமக்கு என்ன ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நாம் அடைகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமாக்கப்படணும். ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு விருப்பமா இருக்கணும். அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அன்றைக்கு என்ன சில வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்றைக்கு என்ன எங்க மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்த்தாங்க? அவங்க வாழ்க்கையில் என்ன இருதயத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இப்படி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:37 இதை கேட்டவர்கள், எதை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன கொலை செய்தீர்கள், அவரை தேவன் என்ன அவரை தேவன் என்றும் அவருடைய கர்த்தர் என்றும் என்ன அவரை என்ன மரித்து அவரை உயிரோடு கூட எழுப்பினா என்று என்ன அப்போஸ்தலர் பேதுரு 11 பேர் நபரோடு கூட நின்று இந்த பிரசங்கம் பண்ணுகிறான். இதை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, எதுல குத்தப்பட்டுச்சு? ஸ்தோத்திரம். வசனம் எங்க குத்தணும் சொல்லுங்க, எங்க குத்தணும்?
இருதயத்தில் குத்தணும். ஆமே ஸ்தோத்திரம். அப்போ வசனமே சொல்லுது குத்துங்க அப்படின்னு. வசனத்தில் என்ன செய்யணும்? ஊசி குத்துங்க. வசனம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக குத்தணும். அப்படியே கொஞ்சமாக தடை விட்டு அப்படி போனால் பழைய நிலைமை தான். வசனம் நமக்கு என்னச்சுன்னா ரொம்ப தேவை. வசனம் உங்களை புடமிடணும். புடமிட்டு உங்களை சுத்த பொண்ணாக மாற்றணும். அல்லேலூயா. வசனத்தை எவ்வளவுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ, வசனத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்குள்ளே நீங்கள் ஆண்டருக்குள்ளே உருவாக்கப்பட முடியும், புதுப்பிக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத அது ரொம்ப ரொம்ப என்னச்சுன்னா ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கேட்டவர்கள் இருதயத்தில் என்ன ஆகிட்டு? குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். உடனே அவன் என்ன செஞ்சான்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், பேதுரு அவர்களை பார்த்து, மனம் திரும்புங்க, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீ இருதயத்தில் குத்தப்பட்டு அப்படின்னா அவன் பாவத்தை அறிக்கணும். அதான் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன ஸ்தோத்திரம், அதாவது உங்கள் மனதை, அந்த வார்த்தையை கடினப்படுத்தக்கூடாது. அதுலேருந்து என்ன மனம் திரும்புதல் வரணும். அது என்னச்சுன்னா அதான் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வரும். அவன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையே கடினப்படுத்தணும் சகாயமின்றி சகதியில் நாசமடைவான். அமிஸ்தோத்திரம். அதனால தான் என்ன மார்க்கு 7 லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசேயரும் அதுக்கடுத்து நியாயசாஸ்திரிகளும் அந்த ஆலோசனையை கேட்காமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி ஆலோசனை என்ன செய்தார்களா? தள்ளிவிட்டார்கள். அப்போ அது எனக்குரியதல்ல, என்னுடையதல்ல, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். அவனே அவன் சொல்கிறான், நீ உடனே என்ன மனம் திரும்பு, நீ என்ன பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கண்டு நீ என்ன செய்ய, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளு, அதுக்கு அடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னான். ஒரு அலையில சொல்லுங்களேன். இல்லையா? அதுக்கு அடுத்து மாறுபட்ட சன்னதியை விட்டு நீங்கள் என்ன செய், விலகி வாழு அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு ஞானஸ்தானம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதான். இருதயத்தில் என்ன விருத்த சேனம் செய்யப்பட்டவர்களுக்கு அமிஸ்தோத்த, நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டேன் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு என்ன அன்னைக்கு விருத்த சேதனம், இன்னைக்கு என்ன நீங்கள் செய்யப்பட வேண்டியது ஞானஸ்தானம். அல்லேலூயா. இதுவரை ஞானஸ்தானத்தை நீங்கள் தள்ளிக்கிட்டே போறீங்கன்னா இன்னும் நீங்கள் உண்மையான ஒரு என்ன ஸ்தோத்திரம் தேவனுடைய தொடுதலுக்குள் வரலை, நீங்கள் தேவனுடைய என்ன அந்த வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படியலை, இன்னும் நீங்கள் என்ன உங்கள் பாவத்தை விட்டு என்ன அறிக்கையிட்டு நீங்கள் விடுவிக்கப்படலை. அதனால தான் நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் தள்ளிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் என்ன ஸ்தோத்திரம், அம்மை ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 9:17-18 பாருங்க. அப்போஸ்தலர் 9:17-18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்தான். எங்க? சவுலுடைய வீட்டுக்கு, அவன் இருக்கிற வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்ன செய்தாரா? அனுப்பினார் என்ன. உடனே அதுக்கு அடுத்த வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சிதறல் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். எவன் ஒருவன் சத்தியத்தில் குருடனாக இருக்கிறானோ அவன் ஞானஸ்நானம் பெற முடியாது. எவன் ஒருவன் சத்தியத்தினால் கண்கள் திறக்கப்படுகிறதோ அவன் என்ன ஞானஸ்நானம் பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். தோத்திரம். திறக்கப்பட்டு என்ன ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்பு, பாவத்தினுடைய அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டால், அதனால தான் நம்மள தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கல. அந்த பாவ உணர்வு ஒருத்தருக்குள்ள வரணும், தன் தவறை உணரணும், உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதற்கு தான் என்ன ஸ்தோத்திரம், அடையாளமே ஞானஸ்தானம். தேவனுக்கு மகிமை உண்டாத 8ஆம் அதிகாரத்துக்கு, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 35ஆம் வசனத்திலிருந்து பாருங்க.
முதல்ல 12-13 வசனத்தை பாருங்க. 12-13 வசனத்தில் அப்போஸ்தலர் 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அவன் அது தேவனுடைய ராஜ்யம், அது கிறிஸ்துவினுடைய நாமம், இவைகளை குறித்து என்ன அவன் பிரசங்கம் பண்ண பிலிப், இவைகளை பிரசங்கித்த அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. 35 பாருங்க. 35 8:35 பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்தான்? பிரசங்கம் பெற்றான். யாருக்கு? அந்த கந்தக மந்திரிக்கு. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். உடனே அடுத்த வசனம், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தமா? ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்தான் தேவகுமாரனை விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் என் பாவத்திற்கு பரிகாரம் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்தமாக்கி விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக என்ன சின்ன ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போயிருக்கிறார், அவர் மறுபடியும் திரும்ப வருவார். ஆயத்தமா இருக்கிற என்னை ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சேர்த்துக் கொள்ளுவார். எனக்கு ஒரு வாசஸ்தலம் அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்க நீங்க தகுதியானவர்கள். அல்லேலூயா. அப்ப இருதய நுனித்தோல் அது என்ன சின்ன ஸ்தோத்திரம் அகற்றப்பட்ட, தன் பாவத்தை என்ன சின்ன இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் மனம் திரும்பி ஆமென் ஸ்தோத்திரம் எடுக்க வேண்டிய ஒன்றுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47-48 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொன்னான். அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அபிஷேகம் இறங்கிட்டு உடனே என்ன சின்ன ஸ்தோத்திரம் அபிஷேகம் பெற்றாங்களப்பா, ஞானஸ்நானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. உடனே அவன் என்ன செஞ்சானா, இதை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி உடனே கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்கு நினைச்சுனா ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் யாரு? அங்க 32ஆம் வசனத்தை பாருங்க. 32ஆம் வசனத்தை 32ஆம் வசனம் சொல்லுங்க. 32 பாருங்க. 10:32 அமிஸ்தோ யோப்பா பட்டணத்துல ஆள் அனுப்பி பேதுரு மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்திலே தோல் 11 ஆகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றான். என்ன பேசுனா? அடுத்த வசனம் 33 பாருங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அவன் உடனே பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் பெற்ற உடலை ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் எடுக்கக்கூடாதா? இந்த இருதயத்தின் நுனித்தோல் விருத்தசேனம் செய்யப்பட்ட அத்தனை பேரும் ஆமென் ஸ்தோத்திரம் விருத்தசேனம் செய்யப்பட்டது உண்மைன்னு சொன்னால் ஞானஸ்நானம் எடுப்பது உண்மை. அதை நீங்கள் என்ன விளக்கக்கூடாது, நாளை கலத்தி போடக்கூடாது. தோத்திரம் நாளை கடத்தி போடக்கூடாது. நாளை கடத்தி போடுறது நல்லது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆண்டருக்கு மகிமை. இதே மாதிரி நீங்கள் என்ன சின்ன அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. லீதியா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா. அமிஸ்தோ 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். 12ஆம் வசனத்துலேருந்து அவன் என்னச்சுன்னா, அங்கே பவுல் என்னச்சுன்னா எப்போதும் ஜெபிக்கிற இடத்துல வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அங்கே வந்த ஸ்திரீகளுக்கு அவன் உபதேசம் பண்ணினான். அதை கேட்ட லீதியா இருதயத்தை கத்த திறந்தா. அவள் தன் வீட்டாருடைய ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து 31ஆம் வசனத்திலிருந்து 33 வரை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னச்சுன்னா, அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி அவன் என்னச்சுன்னா அந்த அவனை பார்த்தோன்னே இருதயத்தில் என்ன குத்தப்பட்டவனால் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டை ரட்சிக்கப்படுவீங்க.
அவன் விசுவாசித்தான். அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் காயத்தை கழுகினான். அவனுக்கு போதித்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அனைவரும் அவரை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் என் இருதயத்துடைய நுனித்தோல் அகற்றப்பட்டிருக்கிறது, என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது, நான் என் இருதயத்தில் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எடுக்க வேண்டிய ஒன்றே ஞானஸ்தானம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை குறித்து நீ அழகா என்ன சொல்லு? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லு. பிலிப்பியர் 3:3 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3, ஏனெனில் மாமிசத்தில் நம்பிக்கையறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டி நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. கொலோசியர் 2:11-12 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி பெற்றீங்க? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றீர்கள். 12ஆம் வசனம் அழகா சொல்லுது. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டலாயும் அதனாலே அவரை மரித்தோந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றான். ஒரு அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிறனா ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையான விருத்த சேதனம் செய்யப்பட்டு, ஐயா நான் உண்மையா என்னத்துனா இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்து தான் ஞானஸ்தானம் பெற்றேன், இப்படிப்பட்ட அனுபவத்தை ஞானஸ்தானத்தை பெற்றேன். ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்டவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், தங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட்டு அதற்கு அடையாளமாய் பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வசனம் சொல்லுகிறது. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன அனுபவம்? கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சிலதை அழிச்சு போடணும். என்னது? அழிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீங்க அழிச்சிருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுக்க போகிற நீங்க இதை செய்யணும். அல்லேலூயா. உங்கள் என்ன? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனைய பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன செய்யணும்? அழிக்கணும். அதான் என்ன? உங்க அவயங்களை என்ன? அடிமையாக ஒப்புக்கொடாமல் நீதிக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்கு ஒப்பு கொடுங்க. அதை அழிச்சு போகணும். 2வது என்ன? 8ஆம் வசனம் பாருங்க. 3:8 பாருங்க. 3:8 இப்பொழுதும் கோபம், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். விட்டுருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் விட்டுருக்கீங்களா? இதெல்லாம் விட்டுருக்கீங்களான்னு பாருங்க. கோபம், மூர்க்கம், அதுக்கு பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம். வாயில் ஆனால் அடிக்கடி சொல்லிதமே என் வாயில் என்ன வருதுன்னு. வாயில் சூடு வைக்கணும். அன்றைக்கி கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து என்னச்சுன்னா ஏசியா தீர்க்கதரிசி வாயில் வச்ச மாதிரி உங்களுக்கு என்னச்சுன்னா அக்கினியை கொண்டு வைக்கணும். என் வாயில் என்ன வருது நீங்கள் உடனே என்னச்சுன்னா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பக்கத்தில் ஏதாவது இப்போதான் கறிக்கட்டை இல்லையே தோத்துறோம். அதனால் நம்ம ஆளுக்கு தைரியமாக சொல்லுதாங்க. வம்பு வார்த்தை. என்னது? என்ன வார்த்தைகள்? வம்பான வார்த்தைகள். இவைகள் எல்லாம் விட்டு நீ என்னச்சு விடணும். இதெல்லாம் விடணும். அழிக்க வேண்டியதை அழிக்கணும், விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும். அடுத்து 9ஆம் வசனத்தில் பாருங்க. 9ஆம் வசனத்தில் ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைத்து போட்டு. இப்படி போய் நீங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை எப்படி என்ன களைத்தி போட்டுட்டு வேறு வஸ்திரம் உடுத்துவீங்களா? அதே மாதிரி என்ன செய்யணும்? உங்களுடைய என்னச்சுன்னா பழைய மனுஷன் என்ன செய்யணும்? நீங்கள் இப்போவுமே ஒரு மாதிரி களைத்தி போட்ட மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறீங்களே. தோத்துறோம். களைத்தி போடணும். பழைய மனுஷனை எங்கே விடணும்?
சொல்லுங்க, கலத்தி போடணும். அது இருக்கக்கூடாது, அதை கலத்தி போடணும். அடுத்து 10ஆம் வசனத்தை பாருங்க. கலத்தி போட்டவங்க தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், அவர் சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை நீங்களும் நானும் தரித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சாயலுக்கு ஒப்பா அப்பதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை நீங்கள் நானும் தரித்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். தரித்து கொள்ள புதிய மனுஷனை மட்டும் அல்ல, அந்த என்ன ஸ்தோத்திரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமானவரும் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதையும் தரித்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். களைந்து போடுது, அழித்து விடுவது, விட்டு விடுவது, இதெல்லாம் மாற்றி எதை தரித்து கொள்ளணும்? கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுங்க. அதோடு கூட என்ன சொன்ன ஸ்தோத்திரம், இரக்கத்தையும் உருக்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். தயவையும் மனத்தாழ்மையும் தரித்து கொள்ளுங்க. சாந்த நீடிய பொறுமையை நீங்க தரித்து கொள்ளுங்க. 14ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனத்தில் 14 இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சக்கனத்தின் கட்டாகிய அன்பையும் தரித்து கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்திருக்கிறோமா? ஆமே, அல்லேலூயா. அதான் பாட்டை பாடுதோம். தேவசாயல் லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஆமென், அல்லேலூயா. அந்த சாயல் நமக்குள்ளாய் வரணும். இயேசுவை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்ல. யாரை தரித்து கொள்ளணும்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். அப்போ நடக்கிற ஆசீர்வாதம் என்ன? 3:29 பாருங்க. அது 3:20. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததிராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடையனால், நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டால், அன்பை தரித்து கொண்டால், புதிய மனுஷனை தரித்து கொண்டால், பரிசுத்தத்தை உருக்கத்தை இரக்கத்தை அமிஸ்தோத்த மனத்தாழ்மையை நீங்கள் தரித்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கைவை தலையில் சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில்
விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இருதயத்தில் நுனித்தோல் அகற்றப்படணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ தரிசனம். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டது. என்ன நடந்தது? அங்கே 3 காரியத்தை என்ன அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு 5:9 வாசிக்கிறோம். யோசுவா 5:9 வாசிக்கும் பொழுது, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி தள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த நிந்தை புரட்டி தள்ளப்படும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நிந்தையில் இருக்கிற பிள்ளைகள், நிந்தை என்பது இகழ்ச்சி, அவமதிப்பு, பரிகாசம், கேலி செய்தல், இகழ்தல், பொருட்படுத்தாதிருத்தல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல், தூஷித்தல், இழிவாக பேசுதல், இப்படிப்பட்ட காரியத்தினாலே உங்கள் வாழ்க்கையில இழிவாயிருந்தால் நீங்கள் யாராலும் என்ன ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நீங்கள் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டால் ஸ்தோத்திரம், தேவனுடைய நீதியாகிய, தேவனுடைய கட்டளையாகிய, தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆலோசனையாகிய, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுதாகிய ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பப்பட்டு தேவனை தரித்து கொண்டவர்கள் நீங்கள் மாறினால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையும் உங்களை விட்டு அகன்று போகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தையும் கர்த்தர் அகற்றி தள்ள வல்லவராய் இருக்கிறார். உலகத்தில் நடக்கிற எந்த நிந்தையும் கர்த்தர் தேவ பிள்ளைக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்ன? 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். 11-12 பஸ்காவின் மறுநாளாய் அன்றைய தினம் அவர்கள் தேசத்துடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளில் மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நியமனத்திற்கு, இந்த கட்டளைக்கு, இந்த ஆலோசனைக்கு ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிந்தை மாறுவது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் கனியை கர்த்தர் புசிக்க, தேசத்தின் பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இன்னொரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து பெய்யப்பட்ட மன்னா நின்றது. ஸ்தோத்திரம். அந்த மன்னாவுக்கு பதிலாக தேசத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நீதியை ஒரு மனுஷன் நிறைவேற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது வானம் திறக்கப்பட்டு புறாவை போல பரிசுத்தாவை இறங்கி அவன் மேல் வர கண்டார். ஸ்தோத்திரம். அவன் வந்து அமர்ந்தார். வேதம் சொல்லி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது வானத்தின் மன்னா நிறுத்தப்பட்டு பூமியின் பலன் கிடைத்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளே வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் வானத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறந்து நமக்கு கொடுப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யோசுவா 5:13 வாசிக்கிறோம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உரிவின பட்டை அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்கள் எதிரிகளை, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அவர் சொன்ன, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். வேதம் சொல்லுகிறது, எரிகோவை பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையை கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க, எரிகோவை அவர் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்.
எரியோக்குள்ள ஒருவனும் போக முடியல, ஒருவனும் வெளியே வர முடியல, அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு திறந்து கொடுத்து சத்துருக்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரே நம்மோடு கூட வந்து சேனாதிபதியாக வாழ்நாளெல்லாம் நம்மோடு இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவன் ஒருவன் எவள் ஒருத்தி, ஆமை ஸ்தோத்திரம். இந்த அனுசன விருத்த சேனம், இருதயத்தில் விருத்த சேனம் பயப்பட்டு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அவங்க கூட கர்த்தர் அவருக்கு தேவனாக, ஆண்டவராக, கர்த்தராக அவர்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். இதுல பங்கு இருந்தா தான், இந்த இடத்துல விருத்தஸ்தானத்தில் பங்கு இருந்தவங்க மட்டும்தான். அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, விருத்தஸ்தானத்தில் பங்கு உள்ளவங்க மட்டும்தான். 9ஆம் வசனம் சொல்லுது 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் புரட்டி போட்டேன் என்றா. அதனால் இந்த ஸ்தலத்திற்கு 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்தர் கில்கால் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்தில் எரிகோவின் சமமான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள். விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு பஸ்கா இல்லை. பஸ்கா இல்லாதவனுக்கு இஸ்ரவேலனா மாற முடியாது. இஸ்ரவேலனா மாறாதவன் சுதந்திரவாளியாய் மாற முடியாது. சுதந்திரவாளியாய் மாறாதவன் சுதந்திர தேசத்திற்கு போக முடியாது. அமைஸ்தோ இங்கேயும் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய நிலைமையில இருதயம் விருத்த சேனம் செய்யப்படாதவர்கள் அவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பந்தியில இடம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் எதை அனுசரிக்கப்படுகிறது? கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அதற்கு அடைய நிழலாட்டமாக இருக்கிறது. இங்கே என்ன சின்ன ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் விருத்த சேனம் செய்யப்பட்டு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் என்கிற அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பந்து இங்கே முடிந்துவிடும். அவர் சொன்னார், நான் நினைச்சேன் என் பிதாவின் ராஜ்யத்தில் வரும் மட்டும் இதை நான் உங்களோடு கூட புசியேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு சீக்கிரம் வாசல் அடைக்கப்பட போகிறது. அழைக்கப்பட்ட ஆயத்தமாக இருந்தவர்கள், விழித்திருந்தவர்கள் உள்ளே போக முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் மனம் போல வாழுகிறவர்கள் போகவே முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆயத்தமாக இருந்தவர்களும் விழித்திருக்கலாம், அங்கே போகலாம். அந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இதுவரையும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் பழைய குருடி கதவை திறனை பழைய வாழ்க்கையில் இருந்து அழிக்க வேண்டியதை அழிக்காமல், கலைந்து போட வேண்டியதை கலைந்து போடாமல், விட்டுவிட வேண்டியதை விட்டு விடாமல், தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொள்ளாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தா மறுபடியும் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. அந்த சுதந்திர நாட்டை நாம் பார்ப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அமே தோத்தர். அப்படி எல்லாரும் எழும்புவோம். எல்லாரும் எழும்பிருக்கும் பொழுது வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் அப்படியே வெளியில் போங்க. அமை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அமை சரியாக 4 மணிக்கு அமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்னச்சுன்னா 4:30 மணிக்கு, 4லேருந்து 4:30 மணிக்குள்ளே நீங்கள் என்னச்சுன்னா நல்லூர் ஏஜி சர்ச்சுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வந்துடுங்க. உங்களுக்கு வாகன வசதி தேவைப்படுன்னா சென்ட் பால்ஸுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற அமை ஸ்தோத்திரம் அந்த திருப்பூர் ரோட்டரி கிளப் அதுக்கும் என்ன சின்ன ஸ்தோத்திரம் KFC அது பக்கத்தில் நிற்கும்படி அன்போடு கூட கேட்குறேன். அமை ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமை ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள் அதற்கு தகுதியாக இருக்கீங்களா? அதுக்கு தகுதியாக இருக்கிறீங்களா? அமை இன்னைக்கு அழிக்கப்பட வேண்டியதை அழிச்சிருக்கிறீங்களா? விட்டுவிட வேண்டியதை விட்டுருக்கீங்களா? கலைந்து போட வேண்டியதை கலைந்து போட்டிருக்கீங்களா? தரித்து கொள்ள வேண்டிய புதிய மனுஷனை தரித்து இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் நினச்சினா பின்வாங்கி போயிருந்தா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறா. இருதயத்தில் விருத்த சேனம் செய்யப்பட்டனா அமை ஸ்தோத்திரம். நம்ம நிந்தைகள் புரட்டப்படணும். நம்ம நிந்தைகள் புரட்டப்படணும். தேசத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அமை தேசத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் அமை ஸ்தோத்திரம் நம்ம கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். அவர் நம்மோடு இருந்த விருத்தி அடைய முடியும். அவர் நம்மோடு தான் நமக்கு ஜெயம் உண்டு. அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் சொன்ன, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் வார்த்தை அவன் நிலைத்து அவன் கேட்டுக்கொள்ளப்படுது அவனுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, உங்க உடன்படிக்கை நான் மீறி இருக்கிறேன். உங்க கட்டளையை நான் மீறி இருக்கிறேன். உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஆண்டவரை நான் விட்டு இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே.
ஞானஸ்தானத்தை இதுவரை எடுக்காம ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் பாவத்தை அறிக்கையிடப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இதுவரையும் ஞானஸ்தானம் எடுக்காம தள்ளிக்கொண்டே போயிருந்தா இன்னைக்கு அதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையே கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் வாருங்கள். இன்றைக்கு தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய கட்டளையை ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு ஆமென் ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக்கொடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சாயில் இணைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தியில் இடம் உண்டு என்பதை மறந்து விடாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் காலம் இனி நமக்கு செல்லாது. அதற்கு ஆண்டவருக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் கொச்சல் நீங்க ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கே மகிழ செய்தி, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி, கரைபடாத மகனாக நிறுத்தினோம் பார்க்கின்றீர், கரைபடாத மகனாக நிறுத்தினோம் பார்க்கின்றீர், வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே நீங்க மாமிசமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தி, மாமிசமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தி, மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி, மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி, வல்லமையோ சொல்லுங்க வல்லமப்பா, மகிமையோ மகிமை ஆண்டவரே, தகப்பனே உமக்குத்தானே, வல்லமை வல்லமையோ ஆமப்பா, மகிமை மகிமை ஆண்டவரே, தகப்பனே உமக்குத்தானே. இன்னும் ஒரு விசை கூட வல்லமையோ
அப்பா மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் அந்த வல்லமை ஆமே ஸ்தோத்திரம் ஆவியினாலே ஆமே மாமிசத்தின் கிரியைகளை அழித்து போடத்தக்கதா ஆவியினாலே ஆமே ஸ்தோத்திரம் எல்லா கலைகளையும் அகற்றி போடத்தக்கதா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் சாட்சிகளாய் விளங்க கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். எல்லா தீமைகள் பொல்லாப்பு நாசமோசங்கள் கட்டுகள் கண்ணிகள் மரணங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பேச்சுகள் நடக்கைகள் சிந்தைகள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி எங்கள் சபை மக்களை விலக்கி பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் விவசாயங்கள் படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதியும். இன்றைக்கும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அன்று ஞானஸ்தானம் உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற கீழ்ப்படுகிற உம்மோடு உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அது நிமித்த வருகிற பலனை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க நிந்தை புரட்டப்பட தேசத்தின் பலனை அனுபவிக்க கர்த்தருடைய தேவன் ஆண்டவர் கூட இருந்து அவர்களை நடத்த ஜெயம் கொடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அந்நியக்கும் சமாதானம் ஆசீரும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.